ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன். இந்த கோவில் ராசிபுரத்தில் அமைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலுக்குன்னு 2 முக்கியமான சிறப்புகள் இருக்குது. கார்த்திகை மாதத்தில் வர கடைசி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அம்மனுக்கு அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரம் பண்ணி வெகு சிறப்பாக 1008 கலச பூஜைகள் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் இந்த பூஜையானது கார்த்திகை மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை நடக்குது. அந்த நாள் மட்டும் அம்மன் எப்போவுமே அர்த்தநாரீஸ்வரர் அலங்காரத்தில் அருள் பாலிக்கிறாங்க. கோயிலுக்குள்ளே என்ட்ரானதுமே 2 பெரிய அழகான குதிரை சிலைகளை நம்ம தரிசிக்கலாம். அடுத்து இந்த ஊஞ்சலை ஆட்டிவிட்டு அம்மன்கிட்ட மனமாற பிரார்த்தனை செஞ்சால் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயம் அப்படின்றது மக்களோட நம்பிக்கை. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அம்மன் கருவறைக்கு நேராக எப்பவுமே ஒரு கம்பம் இருக்கும். மற்ற அம்மன் கோவிலில் எப்பெல்லாம் திருவிழா நடக்குதோ அப்போ மட்டும் இந்த கம்பத்தை நடுவாங்க. அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வழிபடலாம். திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கம்பத்தை எடுத்துருவாங்க. ஆனால் இந்த கோவிலில் மட்டும் இந்த கம்பம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் இதுக்கு தண்ணி ஊற்றி வழிபடலாம். இந்த கம்பத்தில் சிவனோட உருவமானது செதுக்கப்பட்டிருக்கு. அம்மனோட கணவனாக கருதப்படுற கம்பத்தை அம்மன் எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த அம்மனை வழிபடுற பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பாங்க அப்படிங்கிறது மக்களுடைய நம்பிக்கை. இந்த அம்மனை வழிபட எல்லா விதமான நோய்களும் குணமாகும். குறிப்பாக கண் சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களும் குணமாகும். இங்கே இருக்கிற விநாயகர் பெயர் அணுக்கை விநாயகர். இங்கே நடக்கிற தினசரி பூஜை, திருவிழா, எல்லா விதமான விசேஷங்களும் இவரோட அனுமதி பெற்று தான் நடக்கணும். ஐப்பசி மாதத்தில் 15 நாள் திருவிழா வெகு சிறப்பாக இங்கே நடக்குது. ஸ்ரீ நித்திய சுமங்கலி மாரியம்மன் இங்கே சுயம்புவாக நம்ம எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறாங்க. நித்திய சுமங்கலி மாரியம்மனை வணங்கி வாழ்வில் எல்லா நலமோடு வளமோடு வாழ்வோம்.